அது பண்ணுறதுக்கு அவர் கேட்டேன் என்னென்னா ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படி சொல்லியாச்சு. ஸோ ஸ்விம்மிங் எல்லாம் கற்றி நான் போய் ஷூட்டிங் இருக்கும்போது அவர் என்ன சொன்னேன்னா, கிரேஸ் நீச்சல் தெரியாத மாதிரி நீந்தணும் அப்படி சொல்லியாச்சு. அது சார் சார் எப்படி சார் அந்த மாதிரி இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி சொல்லியாச்சு. ஸோ கேமரா அங்கங்கே வச்சு 4 கேமரா அங்கங்கே இருக்குது. ஸோ இவனுக்கும் நீச்சல் தெரியாது, இதுக்காக கற்றுட்டேன். ஸோ இவன் ஜம்ப் பண்ணியாச்சு. ஸோ சிங்கிள் ஷாட்டு தான், ஜம்ப் பண்ணியாச்சு. எப்படின்னு தெரியலை. அதெல்லாம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு அந்த போண்டில் வரன இது எப்படின்னா ஒரு ½ ஒரு ஜீப்பில் போன ஒரு சிச்சுவேஷன் தான், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இங்கே எல்லாம் இவ்வளோ டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனும் ஒரு உருக்கு மாதிரி ஒரு மனுஷன் இப்படியே நம்ம கூட நின்றுட்டே இருக்குது, நம்ம எல்லாத்தையும் மறந்துடும். ஸோ அவரோட எனர்ஜிக்கு பக்கத்தில் போனால் நமக்கு பீட் பண்ணவே முடியாது, அந்த அளவில் இருக்குது அந்த மனுஷன். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ஜீப்பில் போகும்போது எனக்கு ஒரு அடிப்பட்டை, எனக்கு பேக்கில் போகும்போது எனக்கு அடிப்பட்டை, எனக்கு கிறுக்குன்னு ஒரு சவுண்டு வந்துடுச்சு. ஸோ ஏன்னா என்னோடய டிஸ்க்கு இல்லை ஒரு பல்ஜ் வந்துடுச்சு. ஸோ எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு அந்த பெயின். பட் அதுவும் நான் அவர்கிட்ட சொல்லலை, ஏன்னா நான் விசாரிச்சு இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ட்ரக்கிங் அண்ட் ஆல் தட், அதனால தான் நினச்சி போய் அதுக்கப்புறம் பின்னே மலை ஏறி மலை திருச்சி வந்து எல்லாம் கழிஞ்சு ஷூட்டிங் ஃபினிஷ் ஆகி அவர் 25 days தான் கேட்டேன், 90 daysலாம் ஷூட்டு முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் இன்னொரு 2 படம் ஃபினிஷ் ஆகி ஒரு நாள் நான் உட்காரும்போது எனக்கு இந்த ரைட் லெக் ஃபீல் ஆகலை. ஸோ அப்போ ஏன்னா ஃபிசியோதெரப்பிக்கு எல்லாம் போய் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் போய் எம்ஆர்ஐ எடுத்தப்போ டிஸ்க் பல்ஜு L5 லார்ஜு. வாவ், நைஸ், ஒரு ஃபஸ்ட் தமிழ் மூவி பண்ணுறதுக்கு இவ்வளோ ஓகே ஃபைன். அதெல்லாம் நான் சர்ஜரிக்கு அப்போ டாக்டர்கிட்ட போய் டாக்டர் என்ன சொன்னால் நெக்ஸ்ட் டே சர்ஜரி அப்படின்னு சொல்லி நான் ராம் சாரை கால் பண்ணுறேன். சார் நாளை எனக்கு சர்ஜரி தான் சார் அப்படி சொன்னேன். அவர் என்ன கேட்டேன்னா, கிரேஸ் சார் நம்ம படத்தில் நடிக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு, இந்த ஹோல் ஸ்டோரி எல்லாம் சொல்லி அவர் என்ன சொன்னேன்னா, பரவாயில்ல கிரேஸ் போய் பண்ணிட்டு வா அப்படி அப்போனா சார் என்னோட இது பல்ஜு சார், பரவாயில்ல கிரேஸ் போய் பண்ணிட்டு வா அப்படி சொன்னேன். அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் இருக்குது அவருக்கு என் மேலே. ஸோ அதெல்லாம் வச்சு இதெல்லாம் முடிஞ்சு நான் இந்த ப்ரொமோஷன் டைமில் தான் சிவா சார்கிட்ட சொன்னேன். அவருக்கு தெரியாது, அந்த டைமில் எதுவும் அவருக்கு தெரியாது. பட் இதெல்லாம் மாற்றி வச்சுன்னா எனக்கு இது ஒரு பெயினாக ஃபீல் ஆகலை. ஏன்னா இது ஒரு இந்த படத்தோட ரிசல்ட் பார்க்கும்போது நீங்கள் எல்லாரும் கொடுக்கணும் அன்புனா அந்த இது ஐயா அன்பு தானே. ஸோ அது பார்க்கும்போது எனக்கு அந்த வலி எங்கேயே போயிடுச்சுன்னு தெரியல. நம்ம ஒரு அம்மா குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் இல்லை சார் எனக்கு சொல்லணும் சார், அதனால தான் பெற்றதுக்கப்புறம் அந்த வலி மறந்து போயிடும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு. ஸோ ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல். ராம் சார் மாதிரி ஒரு ஆளோட படம், அது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் சும்மா தான் சார் சொன்னேன் சார். சார் நாங்கள் பேசுறது எல்லாம் சும்மா தான் சார், நீங்கள் இதை சீரியஸாக எடுத்துக்கூடாது நீங்கள். எஸ் சார், ராஜேஷ் சேட்டா ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இங்கே 2015 க்ரீன் பார்க் கொடம்பகம் ஆப்போசிட் நிவின் பாலி நானும் ஒரு வடக்கன் செல்ஃபின்னு ஒரு மலையாளம் படம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ இதுக்கு ஆப்போசிட் ஒரு டீ கடை இருக்குது, அங்கே தம் அடித்து டீ சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ராம் சார் இந்த டீ சாப்பிட்டே இருக்குது. அப்போ நிவின் பாலி என்கிட்ட சொல்லியாச்சு, அதுதான் டைரக்டர் ராம், தங்க மீன்கள் எல்லாம் பண்ணியிருக்கு, நேஷ்னல் அவார்ட் வின்னிங் டைரக்டர், ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணணும். அவள் ஒர்க் பண்ணியாச்சு, பக்கத்தில் இருந்து எனக்கு ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ ஐ திங்க் த பவர் ஆஃப் ட்ரீம் ஆர் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ஸோ ஸ்ட்ராங். அவள் அவ்வளோ ரெஸ்பெக்டாக அவ்வளோ ஆதரவாக உங்களை பற்றி சொல்லும்போது பக்கத்தில் இருந்து ஐ டென்ட் நோ அபவுட் யூ சார் பை தென். only after that I watched your movies and I understood your language on screen. பட் பக்கத்தில் நானும் பிகாஸ் we started our journey together. ஸோ அவள் என்ன ஆசைப்படும்போது அது எனக்கும் வேணும், நேச்சுரலாக ஒரு ஆசை எங்கிட்டே வந்திருப்போம். ஸோ அண்ட் it took me to பறந்து போ. and I'm very very happy இந்த மாதிரி ஒரு
இன்விடேஷன் கிடைச்சதில்லை. இந்த மூவி நடிக்கிறதுக்கும் இந்த ஆடியோ லான்ச்சுக்கும் ஐம் ஷுர் இந்த ஆடியோ லான்ச்சோட ஸ்டார்ஸ் இஸ் டெஃபினெட்லி சந்தோஷ் தயாநிதி. இது உங்கள் ஈவினிங், அது ஐம் ஷுர். ஏன்னா எனக்கு முதல் படம் பண்ணும்போது 15 years பேக் எனக்கு தெரியும் அந்த 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 டே எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். இந்த டே தான் ரொம்ப மெமரபுளாக இருக்க போகிறது. பாக்கி எல்லாமே இட்ஸ் ஆஃப்டர் தட். அண்ட் டெஃபினெட்லி மதன் சார், ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு நோ இட்ஸ் யுவர் 1000th penned movie, and congratulations for that. And happy to meet all the senior directors of Tamil cinema. Because that I got a chance, உங்ககிட்ட எல்லாமே பேசுகிறேன். பாலா சார், மிஷ்கின் சார், வெற்றி சார், கார்த்திக் சார், அங்கே வந்து போன எல்லா டிரெக்டர்ஸ், பெரிய டிரெக்டர்ஸ், you all have a great fan base, audiences who love your work in cinema, and I'm also a part of it, and good to have met all of you here. Mari sir, and like அவங்க சிவா சார் சொன்ன மாதிரி, it's so good to see you how actively you take care of the event as a family. So that is a pleasant watch. And Ram sir, I think I'm sure everyone said, எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட, ஐ திங்க் this should be my 160th film. ஸோ அது எனக்கு இந்த மாதிரி ஒரு டிரெக்டோரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ட்ராக்ஷன் வாஸ் நைஸ். ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் படிக்க மாட்டேன், கேரக்டர் மட்டும் கேட்டு போகிறது தான் என்னோட மெத்தட். ஆனால் நீங்கள் என்னை ட்ரஸ்ட் பண்ணி சரி ஆன் ஸ்பாட்லே எப்படி போகலாம் அந்த இம்ப்ரவைசேஷன் கொடுத்து இந்த வே யூ see your characters evolve, அது எனக்கு ரொம்ப நல்ல ஒரு வாட்ச். ஐம் ஷுர் கிரேஸ் would have worked. அங்கே திலீஷ் போத்தன் சார் இருக்குது. ஐ திங்க் his work pattern is similar to yours, பட் எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்கதில்லை. அண்ட் ஆல் ஏகா சார் ஒப்பம் ஒரு படம் உங்கள் கூட மலையாளத்தில் ஒர்க் பண்ணோம், அண்ட் இட் வாஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். பிரியன் தர்ஷன் சாரோட படம் சமுத்திரகனி சார் கூட தான் அந்த சீன் எனக்கு இருந்தது. அண்ட் ஆஃப்டர் தட் திஸ் சீன். அண்ட் கம்மிங் பேக் டு த மூவி அண்ட் த கேரக்டர், இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கேரக்டர் பண்ணதில்லை. இட்ஸ் அன் ஐடியலி நம்ம தியரட்டிக்கலி இருக்கிற கேரக்டர்னு ஐ பிலீவ். பட் ஆஸ் யூ விஷ், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நம்ம உலகத்திலே வந்து சேரட்டும், நம்ம நாட்டுக்கே வந்து சேரட்டும். அண்ட் ஐ எம் ஷுர் பரந்துப்போ இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபெதர் that will fly across our nation, and such films always touch our heart. I am sure, as a great lover of Tamil cinema, from Bharadiraja sir films to Bhagirath sir films to Pasanga is one of my favorite, to Neraya feel good films kodutha the great industry like Malayalam. I am sure Paranthupo will definitely contribute to it. And Shiva sir, சிவா சார் முன்னாடி எல்லாம் ஃபங்க்ஷனில் பார்த்து எனக்கு நல்லா தெரியும், ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியாது. ஆனால் ஒர்க் பண்ணும்போது அந்த சேம் எஃபெக்ட் இருந்தது. அதுவும் எஸ்பெஷலி பண்ணுற கேரக்டர்னால் அவங்க என்னோடய ஒய்ஃபோட எக்ஸு. அப்போ அந்த எக்ஸு சின்ன க்ரஷ். அப்போ அந்த ஒரு எக்ஸுக்கு விட வேறு மீனிங் இருக்கா? இல்லை ஓகே. அப்போ அந்த ஒரு வியர்டான சிச்சுவேஷன் வரக்கூடாது. யூனோ அந்த அந்த லைன்ஸை கொடுத்த ராம் சார், அந்த பியூட்டிஃபுல்லான சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ண ராம் சாருக்கு ஐ ஆம் ஷுர் யூனோ Shiva sir was a great companion to share such scenes with. And to the master of the movie, definitely Mithul, he is gonna be praised by all over the nation. I'm sure he will be, receiving many accolades and recognitions. I pray for that. And the person who acted as my son, Adarsh, Anjali ma'am, I was so happy to have, shared screen with you. Not saying the age, but I was also, much younger those times. But the Vineet song, that Avala Appadi Onnu Alagille, was very popular in Kerala. And since a fan of yours since then, a great and amazing artist you are. And to my thank you Arjun, thank you. It was nice working with you. Adana munadi sollitu irundhen, like it was wonderful working with you because such an amazing actor you. Thank you. And Grace, we all come from the same industry. I was so happy that she is getting avlo
பெரிய ஒரு டைரக்டர் கூட. ஏன்னா எப்போவுமே மென்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ எனக்கு எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வரும் 10th ஸ்டாண்டர்டில் வரைக்கும் காலேஜ் வரைக்கும் இங்கே நான் ஒர்க் பண்ணும்போது இந்த சாந்தோமில் எனக்கு முதல் டைம் கிடைச்ச மேனேஜர் மிஸ்டர் மகேஷ், அப்புறம் எனக்கு மலையாளம் சினிமையில் என்ட்ரி கிடைக்கும்போது கிடைச்ச வினீத் ஸ்ரீனிவாசன், அப்புறம் தமிழ் சினிமா வரும்போது ராம் சார். எனக்கு எப்போவுமே அந்த லக் கரெக்டாக வந்திருக்கு. கிடைச்ச மென்டர்ஸ் எல்லாமே டாப் கிளாஸ். அவங்க எல்லாம் ரொம்ப ஹம்பிள், அவங்க எல்லாம் ரொம்ப ஆர்கானிக் அண்ட் ஒரிஜினல். அதனால ஐம் தேங்க்ஃபுல் டு தி நேச்சர் அண்ட் ஆல்மைட்டி. அண்ட் ஜெஸ், ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட். ஷீ இஸ் பிளேட் அன் அமேசிங் ரோல். எங்கூட என் பொண்ணாக நடிச்சிருக்கு ஒரு படத்தில். அப்போ தான் அதில் அவங்க ஷீ பிளேஸ் பிளைண்ட். லால் சார் ஒப்பத்தில் பண்ணுற அதே குவாலிட்டியில் பண்ணியிருக்கு சார். It was unimaginable from a very young actor to play such range. So I am happy that she's also part of it. And Vijayana, Diya, hi ma'am. Thank you so much for media and all the people have come assembled here. Bless us. Thank you. இல்லை ஆக்சுவலாக ஜென்ரலாக தனித்தனியாக தான் கூப்பிடுவாங்க. ஏன் கும்பலாக கூப்பிட்டாங்க இப்போ தான் புரியுது. நீங்கள் ஆந்திரா தானே மேடம்? ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா ஃபுல்லாக எல்லா மார்க்கெட்டையும் வந்து சார் வந்து ஒரே டைமில் பிடிக்கணுன்றது தான். ஸோ வேர்ல்டு வைட் ரிலீஸ் இந்த படம். அந்த டேட்டை மறந்துட்டேன் சார். ஜூலை 4th ப்ரோ. பேன் இண்டியா. பேன் இண்டியா, ஆமாம். ராம் சார், தேங்க்யூ. எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னு நான் வந்து நிறைய வாட்டி அவர்கிட்ட கேட்டிருக்கேன். இந்த ஒரு சின்ன ஒரு கேரக்டருக்கும் அதுக்கப்புறம் ரீசெண்ட்லி ஒரு சின்ன ஒரு சாங், அண்ட் தட் டூ with Madan, my brother, we've sung so many songs together, done so many songs together, and Santosh also. நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தாரு ராம் சார் வந்து, அந்த பாட்டு பாடுங்க இந்த பாட்டு பாடுங்கன்னு. பட் ஐ ஃபெல்ட் எங்கேயோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் யூஸ்வலாக பண்ணுற ஒரு இமோஷ்னல் இல்லை மேபி லவ் சாங்கை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஒரு சாங், சன்ஃப்ளவர் சாங். ஸோ சன்ஃப்ளவர் இஸ் ஃபார் லெஜெண்ட்ஸ். அண்ட் அதே மாதிரி இந்த கேரக்டர் கூட ஒரு நானும் தியாவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஜெஸ்ஸியோட பேரண்ட்ஸாக அதில் நடிச்சிருக்கோம். அண்ட் தட் இஸ் சம்திங் அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் ராம் சார். ராம் சாரோட பேரன்பில் கூட நல்ல ஒரு பாடல் வந்து பாடுறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு எனக்கு, யுவன் சார் ராம் சார் காம்போவில். ஸோ ஐ டோன்ட் நோ வை ஐ வாஸ் சோசன், பட் ஐ எம் ஜஸ்ட் ஹாப்பி. ஏன்னா சிவா வந்து நாங்கள் வி கோ வே பேக், நிறைய வெங்கட் பிரபு, சிவா, நாங்கள் எல்லோரும் அந்த ஒரு கும்பலாக வந்து ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம். பட் other than that, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் கூட most of my scenes are with Shiva and Diya and Anbu and Jess. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு கேமியோ, அந்த சின்ன ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு ராம் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ டு த என்டையர் டீம். அதோட சொல்லி முடிச்சிடுறேன். ராம் சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு நானும் மலையாளி தான், என்னோட தமிழ் கொஞ்சம் கஷ்டம், ஆனால் நான் பேசுகிறேன். என்னை விஜய் அண்ணன் தான் என்னை கூப்பிட்டு இந்த படத்துக்கு. ஆனால் சார் கொடுத்த ரெஸ்பெக்ட், அது ஒரு ஃபேமிலியில் வந்த மாதிரி இருக்காங்க எனக்கு. ஆனால் என்னை ட்ரீட் பண்ணியதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பெரிய க்ரூ கூட நானும் ஜாயிண்டாக இருக்குது இந்த படத்தில். ஐம் ஸோ ஹாப்பி. இனியும் இந்த தமிழில் வரணும் ரொம்ப ஆசை இருக்குது. ஆல் டீம், ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ராம் சார், ஆக்சுவலி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தங்கமீன்கள் பார்க்கும்போது இப்படி ஒரு அப்பா இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் அந்த டைமில் ஸ்கூல் படிக்கும் போது. அண்ட் உங்கள் படத்துலேயே இப்போ ஒரு கேரக்டர் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் நான் ஃபஸ்ட்டே ரொம்ப பயந்துட்டு இருக்கப்போ நீங்கள் கூப்பிட்டு ஒன்றும் இல்லை எல்லாம் ஓகே அப்படின்னு ரொம்ப ஜாலியாக சில்லாக என்னை ஆக்கி என்னை கம்ஃபர்டபுளாக அந்த இடத்துல ஆக்குனீங்க. அண்ட் தேங்க்யூ கிரேஸ், நீங்களும் ரொம்ப எங்கள் கூட இருந்ததே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. தேங்க்யூ. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். குறிப்பாக இந்த படத்துக்கு எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த 2 பேர். எனக்கு ஒரு நாள் கூட லேட்டாக செட்டுக்கு வராத 3 ஆர்டிஸ்ட் வந்து இந்த 3 பேரும். தே ஆர் ஆல்வேஸ் ஆன் டைம். அண்ட் இவங்க யாருக்கும் எந்த காயமும் படல. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். these 3 people. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு டைரக்டராக எங்கள் டைரக்டர் எனக்கு சொன்னது வந்து என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து குழந்த மாதிரி பார்த்துக்கணும். அவங்கள நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அவங்கள புஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க முகம் தான் திரையில் வருது அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம ஜோக்ஸ் அப்பார்ட் சிவா சார் சொன்னார், சார் ட்ரெயின் கலர் மாறிடுச்சுன்னு. ஆக்சுவலாக ட்ரெயின் கலர் மாறல,
ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் சிவா சார். ஏன்னா பையனை தேடணும், அவர் கீழே குடிஞ்சு ட்ரெயினுக்கு அடியில் தேடிட்டு இருக்காரு. சார் அது கலகலப்பில் ஸ்கூட்டரில் கடியில் தேடலாம், ஆனால் இந்த படத்தில் தேடினா பையனுக்கு ஏதோ ஆயிடும் அப்படிங்கிற அர்த்தம். இல்ல, இல்ல, முதல் நாள் ஷூட்டு எனக்கு அது லேட்டாக தான் புரிஞ்சுது. என்னன்னா ட்ரெயின் கலரில் நான் பண்ணது தான் தப்பு. இல்லை அதை இல்லை, இட்ஸ் நாட் அபவுட் ரைட் ஆர் ராங். சார் அது ஒரு ஹியூமராக பண்ணார். பட் நான் அது போய் நேராக பர்சனலாக இல்லை சார்னு சொல்கிறது பதிலாக என்னோடய ஸ்டைல் எப்போதுமே நான் வந்து தவற வந்து ட்ரெயின் மேலே இல்லை கேமராமேன் மேலே இல்லை காற்று மேலே இல்லை லைட்டு மேலே இப்படி தான் ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லா டேரக்டரும் கிளாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டெக்னிக் நம்ம எல்லாருமே அது ஃபாலோ பண்ணுறோம். அது சூப்பர் ஸ்டார் நடித்தாலும் சரி, அகில உலக சூப்பர் ஸ்டார் நடித்தாலும் சரி, த டெக்னிக் ஆஃப் டைரக்டர்ஸ் டு டெல் லைஸ் டு மேக் தம் கம்ஃபர்டபுள் அண்ட் ஈஸி. அதுதான் ஒரு டைரக்டருடைய வேலை. அண்ட் பிகாஸ் வி லவ் அவர் ஆர்டிஸ்ட், ஏன்னா அவங்களுடைய சிறு மனம் கோணாலும் அது வந்து நமக்கு அந்த நாள் வீணாயிடும், அந்த ஷார்ட் வீணாயிடும். அண்ட் கிரேஸ் இஸ் வெரி டெடிக்கேட்டட். 90 நாள் ஷூட்டிங் நடந்துச்சு, அதை கிரேஸ் 24 நாள் தான் நடித்தாங்க. கிரேஸ் 90 நாள் நடிக்கல. படத்தில் 90 நாள் வேலை பார்த்தது வந்து அன்பு. அண்ட் கிரேஸ் வாஸ் ஆக்டிங் 23 days, பட் ஷி டிட் இட் வெல் பெஸ்ட். என்ன பிரச்சனைனா கிரேஸ் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. சொல்லியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். ஆஸ்துமா வந்துருச்சுங்கிறது எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சு 1 மாதம் கழிச்சு தான் தெரியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண முடியும்? கேட்க தான் முடியும் இல்லையா? அண்ட் முதுகில் ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா 6 மாதம் கழிச்சு டிஸ்க் பல்ஜுன்னா அந்த சத்தத்தில் பல்ஜு வந்துச்சா கேரளாவில் போய் பல்ஜு வந்துச்சுன்னா எனக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எந்த பல்ஜு எங்கேருந்து வந்துச்சு நீ எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸோ இட்ஸ் நாட் தட் இது ஆர்டிஸ்ட் சொன்னால் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா சிவா சாருக்கு வந்து ஒரு நாள் வயிற்று வலி, அதுக்கான ஒரு ஷூட் நிறுத்திட்டேன் நான். ஒரு வயிற்று வலிக்கே ஒரு நாள் நிறுத்தினேன்னா ஒரு முதுகு வலிக்கு 2 நாள் நிறுத்த மாட்டோமா என்ன? இல்லை இந்த ஷூட் ஏன் 90 நாள்னா நிறைய நாள் கிட்டத்தட்ட 8 நாள் ஷூட்டே பண்ண நின்றுருக்கு. ஸோ ஒரு டைரக்டராக ஒரு ப்ரொடியூசராக இந்த படத்தில் இவங்க ஆக்சுவலாக பட்ஜெட்டை தாண்டி ரொம்ப போயாச்சு. ஆக்சுவல் ஷெடியூல் வந்து 68 நாள், ஆனால் இந்த படம் நம்ம 90 நாள் பண்ணோம். பிகாஸ் நம்ம இந்த படம் நல்லா வரணுங்கிற ஆஸ் எ ப்ரொடியூசராக அவங்கள பற்றி ஒரு சின்ன ஒரு 10 செகண்ட்ஸ் தான். இப்போ இங்கே சன்ஃப்ளவர் பார்க்குறீங்களே, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சன்ஃப்ளவர். நான் இப்போ அவர்கிட்ட, அவர் எவ்வளோ பேர் டைரக்டர், நான் அவருக்கு போய் ஒரு சஜஷன் சொல்கிறேன். சார் நம்ம அந்த சன்ஃப்ளவர் எடுக்கிறது வந்து இந்த ஈசிஆர்லேயே ஒரு 2 கிரவுண்ட்ஸில் வந்து இது மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு சிஜிலாம் பண்ணிக்கலாமே சார் அப்படின்னாரு. அப்படியே என்னை பார்த்தார் ராம் சார். அவர் மைண்டில் என்ன ஓடிச்சுன்னு தெரியல. இவெல்லாம் நமக்கு ஐடியா சொல்கிறான்ற மாதிரி ஓடிச்சா, இல்லை இதெல்லாம் நம்ம கேட்குறோமே அப்படின்ற மாதிரி ஓடிச்சுன்னு தெரியல. ஆக்சுவலாக ஒரு ஃபஸ்ட் காப்பி பண்ணுற டைரக்டர் ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே அதை கம்மியாக பண்ண தான் நினைப்பாங்க. அவர் என்ன பண்ணார்னா மைசூர்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே 2 கிரவுண்டில் வந்து சன்ஃப்ளவர் இருக்குது, அங்கே போய் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு. இது எது இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டைரக்டர் நம்ம எடுக்க வந்ததை எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எடுக்கணும்னு நினச்சி அதுக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு டைரக்டர், ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட். இது மாதிரி டெடிகேஷன், இது மாதிரி லவ் ஃபார் சினிமா வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் ஆனந்தி, இப்போது தனஞ்சயன் சார்லேருந்து எல்லோரும் சொன்னாங்க இவங்க படத்தில் அஞ்சலி இருப்பாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் கட்டளை தமிழ் அடிப்பட்ட கதையை எங்கேயுமே சொல்ல. அண்ட் தட் வாஸ் அ ப்ரூட்டல் ஆக்சிடென்ட். அந்த மகாராஷ்டிராவில் விழுந்தது சைக்கிளில் இருந்து. அது மட்டும் இல்லை, நான் அவங்கள அறிமுகப்படுத்தினேங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக என்னுடைய எல்லா இக்கட்டான தருணங்களையும், இப்போது தரமணியில் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணோம், ஜேஎஸ்கே சார் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு யாராவது வேணுங்கிறப்ப நான் ஒரு ஃபோன் கால் தான் பண்ணேன். ஆண்ட்ரியா ஹீரோயின் ஆனந்தி, இதில் வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் வரலாம், சௌமியான ஒரு கேரக்டர் பேர், நீங்கள் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். கேட்ட அடுத்த செகண்ட் எஸ் சொன்னாங்க. அதுக்கடுத்தது பேரன்பு, அதில் திரும்பவும் ஒரு ஆண்டகனிஸ்ட், ஒரு ரெகுலராக ஒரு ஹீரோயின் பண்ண விரும்பாத ஒரு கதாபாத்திரம். நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு இதில் சார் நீங்கள் என்ன சொன்னாலும் சொல்கிறேன். நான் 7 கடல் 7 மலை, நான் கொச்சியில் இருக்கேன், படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அன்றைக்கி காலையில் பேப்பரில் ஒரு நியூஸ் வருது, இந்த படத்தில் ஹீரோயினே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ சுரேஷ் காமாட்சி சார் சொன்னார், இந்த மாதிரி ஹீரோயின் இல்லைன்னு நியூஸ் வந்திருக்கு, ஈவினிங் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம ஹீரோயின் யாருன்னு சொல்லலைன்னா ஒருவேளை இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா ஒருவேளை என்னால் நான் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கேன், பணமே வாங்க முடியாமல் போனாலும் போயிடும் அப்படின்னாரு. அப்போ நான் எங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணேன், இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறேன், அந்த படத்தில் நீங்கள் நடிப்பீங்களான்னு தெரியாது, அந்த கேட்ட ஒருவேளை நான் உங்களுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேன், கொடுக்காலும் போனாலும் போவேன், நான் உங்கள் பேர் போட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்படி தான் 7 கடல் 7 மலையில் ஆனந்தி ஹஸ் கம் இன் டு தட் ஃபிலிம். இந்த படத்தில் அதே தான் ஹாட் ஸ்டார் வந்து நான் முதல்ல கிரேஸ் ஆண்டனி தான் நடிச்சாகணும்னு பிடிவாதமாக இருந்தப்போ தே செட் ஷீ இஸ் நாட் அ ஹீரோயின் மெட்டீரியல். அப்போ நான் ஒரு ப்ரொமோ கட் பண்ணி ட்ரெய்லர் கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் இருக்குமா சார் அதை ஓகே பண்ணுறதுக்கு. அப்போ அவங்க ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, அப்போ இந்த படத்தில் தமிழில் தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் வேணும். அப்போ யார்கிட்ட கேட்க முடியும், நான் திரும்பவும் அஞ்சலிட்டு தான் கேட்க முடியும். ஏன்னா ஹீரோயின் இல்லாமல் ஆனால் ஒரு ஹீரோயின் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க பண்ணால் எனக்கு அந்த ப்ராஜெக்ட் டிசைன் ஆகிறது கரெக்டாக இருக்கிறப்ப என்னை கால்டு இது மாதிரி வனிதான்னு ஒரு கேரக்டர் ப்ளீஸ் வந்து பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, ஆனந்தி வந்து என் மகனுக்கும் என் மகளுக்கும் ஒரு அக்கா மாதிரி, எங்கள் வீட்டினுடைய ஒரு பிள்ளை.
ஸோ ஆனந்தி ஏன் எங்க கூட இருக்காங்கன்னா ஷீ இஸ் ஃப்ரம் மை ஃபேமிலி, எங்கள் வீடு. நாளைக்கு என் படத்தில் நடிக்கலைனாங்களும் ஷீல் பி இன் மை செட். ஸோ ஆனந்தி, தேங்க்ஸ் யூ லாட் ஃபார் தட் அண்ட் அவர் ஹோல் ஃபேமிலி லவ்ஸ் யூ. அண்ட் அன்பு, மித்துல், இவன் வந்து இதே மாதிரி தான். இவன் ஆடிஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு. அண்ட் இவனுக்கு எல்லாமே தெரியும். நடிப்பு சூப்பராக வரும், ஆனால் ஓட தெரியாது. நடிப்பு சூப்பராக வரும், ஆனால் டான்ஸ் ஆட தெரியாது. நடிப்பு சூப்பராக வரும், வேபோர்டு ஓட தெரியாது. நடிப்பு சூப்பராக வரும், ஸ்விம்மிங் தெரியாது. ஸோ இவனுக்கு முதல்ல நாங்கள் ஒரு 3 மாதம் ஸ்விம்மிங், ஓடுறது, நடக்கிறது, டான்ஸ் இது மட்டும் கற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் ஷூட் போனோம். அண்ட் இவனை சொல்லணும்னா இவங்க அப்பா, சார் டாடா சார் எங்கே இருக்கீங்க, ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். இந்த படத்தில் இருக்கக்கூடிய அப்பா எங்கேயாவது இருப்பாங்களான்னு கேட்டாங்க. அவர் தான் அந்த அப்பா. இவன் பிறந்ததுலேருந்து ஆல்மோஸ்ட் அவர் பார்த்துட்டு இருந்த மெயின் வேலையை விட்டுட்டு ஒரு சின்ன வேலை பண்ணிட்டு இவன் கூடயே இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறார். நான் கேட்டேன், ஏன் சார் அவனை கைட் பண்ணுறதுக்கு, அவனை வழி நடத்துவானா? அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், இல்லை சார், அவன் வளரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் அழகாக இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு 14 வயசில் எப்படி அவன் பெரிய பையன் ஆகிடுவான், அது வரைக்கும் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட், என்னால் மேக்ஸிமம் அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ப்ரொஃபஷனல்லேருந்து வெளியில் வந்து சின்னதாக ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக வச்சுக்கிறது. 325 நாளில் இவன் என்னைக்காவது இவனுக்கு வேலை, இவன் ஏதாவது லீவ் விட்டால் போய் பர்சனலாக வேலை பார்த்துக்கார். அப்படி இவனோடய இருக்கக்கூடிய இந்த அப்பா தான் பறந்து போவின் அப்பாவும் கூட. தேங்க்யூ சார். அண்ட் அஜு சார், தேங்க்யூ. நான் வந்து நிவின் சார்கிட்ட வந்து கேட்டேன், இந்த மாதிரி நிவின் சார் இந்த கதை தெரியும். அண்ட் நிவின் சார் என்ன சொன்ன, அஜு பண்ணா கேரக்டர், நான் சொன்னேன் அவர் பண்ணுவாரா சார் இந்த கேரக்டர்னு கேட்டேன். ஏன்னா இட் வாஸ் அ வெரி ஸ்மால் ரோல். எப்படி அப்போ நிவின் நான் கேட்குறேன்னு கேட்டார். கேட்டப்போ நீங்கள் சொன்னீங்க சார் ஒரு ஷார்ட்டாக இருந்தாலும் நான் வந்து நடிக்கிறேன்னு. தேங்க்ஸ். நீங்கள் மேலே வச்ச நம்பிக்கைக்கு, உங்களுடைய 120வது படத்தில் ஒரு ஷார்ட்டில் நடித்தாலும் போதும் நீங்கள் கொடுத்த அந்த கான்ஃபிடன்ஸுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் விஜய் யேசுதாஸ் சார், எங்களுக்கு வந்து ஒரு பணக்கார அப்பா தேவைப்பட்டார். அந்த பணக்கார அப்பாவுக்கு கொஞ்சம் டான்ஸ் ஆடவும் தெரியணும். அண்ட் யூ ஷுட் லுக் வெரி கிளாசிக், ரிச், வெரி கூல் கையாகவும் இருக்கணும். அப்போ ஒரு நாள் இன்ஸ்டாகிராமில் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப அழகாக இருந்தீங்க, தாடிலாம் இன்னும் அழகாக இருந்துச்சு. அப்போ நான் பிரதீப் சார்கிட்ட சொன்னேன், சார் இவர் கரெக்டாக இருப்பார்னு நினைக்கிறோன்னா, பிரதீப் சார் இமீடியட்டாக கேளுங்கன்னாரு. அப்படி தான் யூ கேம் இன். அண்ட் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு, நீங்கள் அவங்களுடைய பிஸி ஷெடியூலே அந்த 5 நாள், அண்ட் நீங்கள் தியாவை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மைனா, ஷீ இஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர். அவங்க நிஜ பேர் வேணி, பெபிள்ஸ் படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்படி தான் எனக்கு தெரியும். வினோத் தான் அறிமுகப்படுத்தினா. அப்போ நான் கேட்டேன், நீ படம் பண்ணல, நடிக்க வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அப்போ அந்த மைனாவை பார்த்தப்போ நான் நினச்சேன், எப்படி நடிகை போகிறான்னு சொல்லி இந்த கதை எழுதுகிறப்ப நான் மைனாக்காகவே, வேணிக்காகவே எழுதின கேரக்டர் தான் மைனா. அண்ட் மைனா, யூ டிட் அ கிரேட் ஜாப், தேங்க்யூ. அண்ட் சந்தோஷ், யுவன் அண்ணா தான் இந்த படத்தோட மியூசிக். மதன் சார், நீங்களும் மேலே தான் வந்து நிற்கணும் சார், நான் இப்போ தான் உங்களை பார்த்தேன். யுவன் தான் மியூசிக் அண்ட் வி பேட் இம் எவ்ரி திங், அட்வான்ஸ்லாம் பண்ணோம். பட் இந்த படத்தில் வந்து திடீர்னு மதன் சார் வந்து இவ்வளோ பாடல்கள் வைக்கலான்னு சொல்கிறப்போ யுவன் துபாயில் இருந்தார். எங்களுக்கு ஃபெஸ்டிவலுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தவர் யுவன். இப்போ யுவன் என்னடா பண்ணலான்னு கேட்டேன். அப்போ யுவன் என்ன சொன்னால், நான் பிஜிஎம் பண்ணுறேன்னா இந்த தடவை பாட்டு மட்டும் நீங்கள் யாராவது வச்சு பண்ணுங்கனாரு. அப்போ ஆபத் பாந்தவனாக என்னுடைய உதவி இயக்குநர்கள் கண்டுபிடித்து கொண்டு வந்த அந்த பொன்முட்டையிடும் வாத்து தான் சந்தோஷ் தயாநிதி. அண்ட் சந்தோஷ், உங்களுக்கு தெரியாது நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி எனக்கு செஞ்சுருக்கீங்கன்னு. என் கேரியரில் இந்த படம் வந்து லைக் இட் வாஸ் ரீச்சிங் த டெட்லைன். ஐ வாஸ் ஹேவிங் எ லாட் ஆஃப் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ். நான் உங்களுக்கு நேர்லையும் கூட பார்க்கல. அந்த 19 பாட்டு போடுற வரைக்கும் அவன் நேரில் பார்க்கவே இல்லை, எனக்கு டைமே இல்லை. மதன் லிரிக் எழுதி கொடுப்பாரு, என் அசிஸ்டன்ட் அவர் இடத்துக்கு எடுத்துகிட்டு போவார். அங்கேருந்து அவர் டியூன் போட்டு பாட்டாக எங்களுக்கு அனுப்புவார். இப்படி 4 நாட்களில் வேகமாக நாங்கள் பண்ணோம். அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்னோட அசிஸ்டன்ஸ் என்ன சொல்ல சொன்னேன்னா, ஒரு வேளை நான் யுவன் சாருக்கு டைம் ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா அந்த 19 பாட்டையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன், திரும்ப யுவன் சார் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ அவர் செய்கிற உதவிக்கு கண்டிப்பாக என்னைக்காவது நான் ஈடு செய்வேன். ஒர்க் பண்ணலைனாலும் பரவாயில்லையான்னு கேளுங்கன்னு சொல்லி அனுப்பினேன். இப்போ சந்தோஷ் வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டார். சார், நீங்கள் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இது நான் நான் என்னை நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக வச்சுக்கிறேன், இதை செய்கிறேன்னு செஞ்சீங்க. தேங்க்யூ சந்தோஷ். அண்ட் ஆக்சுவலாக நீங்கள் அன்றைக்கி போட்ட அந்த வாய்ஸில் தான், இல்லைனா நான் எப்படியாவது யுவன்கிட்ட போய் கேட்டிருப்பேன். பட் எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆச்சு. ஒருத்தர் இவ்வளோ வேலை பார்த்ததுக்கப்புறம் ஐ ஷுட் நாட் கோ பேக், ஏன்னா யுவன் அண்ணாவும் சொல்லிட்டாங்க. அண்ட் யுவன் வாஸ் வெரி, என்ன சொல்கிறது, கிரேஸ்ஃபுல். அவர் சொல்ல, யுவன் ஆல்வேஸ் சேஸ் தட் யூ ஆர் மை டைரக்டர்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட யுவன் ஓகே நீங்கள் ஒரு பாட்டு பண்ணுங்கன்னு சொல்லி, அண்ட் ஹி லவ்ட் ஆல் த சாங்ஸ். யுவன் பர்சனலி, அதுவும் அவர் பாடின அந்த கஷ்டம் வந்தாங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்கிட்ட சொன்னார் சந்தோஷ். ஆல் த பெஸ்ட் டு யூ. அவரோட விஷஸ் என் மூலியமாக உங்களுக்கு. அண்ட் குமார், தங்க மீன்களில் ஆர்ட் அசிஸ்டன்ட், ஒரு சீன் நடிச்சிருப்பார். அப்புறம் ஐ மேட் இம் ஆர்ட் டைரக்டர் இன் தரமணி. அதுக்கப்புறம் மாரிஸில் வச்சுட்டு வேலை பார்த்தாரு. அப்புறம் இந்த படத்தில் கூப்பிட்டு வந்து புக் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் மதன் சார், ஆக்சுவலாக ஒரு லிரிக் ரைட்டர் ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுங்கிறதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக இப்படி ஒரு ஐடியா எனக்கு இல்லவே இல்லை, இப்படி பாட்டு வைக்கலான்னு சொல்லியோ, இப்படி பாட்டு எழுதலான்னு சொல்லியோ. ஸோ மதன் சார் படம் பார்த்துட்டு
இப்படி ஒரு என்ன சொல்கிறது முக்கியமான இந்த ஒரு விஷயத்தை இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அது இந்த படத்துடைய இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் சக்ஸஸ்க்கும் அது மெயின் ஸ்ட்ரீமாக இருப்பதற்கும் நீங்கள் கொடுத்த ஐடியா தான் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ ஐடியா அண்ட் கொலாபரேட்டிங் வித் மீ. ஐ ரெஸ்பெக்ட் யுவர் லாட். என்றைக்குமே யூ நெவர் சே வாட் யூஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெளில யார்ட்டையும் சொல்லவே மாட்டீங்க. இப்போ நான் சொல்லலைன்னா நீங்கள் என்றைக்குமே இது வெளில சொல்லிக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ ஃபார் தட், ஃபார் கம்மிங் இன் டு மை ஸ்கிரிப்ட் அண்ட் ஹெல்பிங் மீ டு டேக் இன் டு த மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ், மோர் ஆடியன்ஸ். அண்ட் தென் பிரதீப் சார், இவரை மீட் பண்ணதுக்கு காரணம் நரன். தட் இஸ் நரன். நரன் அவர் ஃப்ரெண்டு, ரைட்டர், என்னோடய ஃப்ரெண்டு. அவர் வந்து விஜய் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவரை பார்க்க நான் போவேன். ஏன்னா அவருடைய வாரணாசின்னு ஒரு சிறுகதையை என்னை படமாக நடிக்கிறதுக்காக கேட்டார். அதுக்கப்புறம் நானே அதை டைரக்ட் பண்ண ரைட்ஸ் வாங்கினேன். போகிறப்ப பிரதீப் சாரை மீட் பண்ணேன். அப்போது எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி ஆஃபீஸ் அப்போ ஹாட் ஸ்டார்லாம் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ படம் பண்ணுவோங்கிறதுக்காக இவர் என்கிட்ட பேசல, இவரும் என்கிட்ட படம் பண்ணுவாங்கிறது பேசல. இட் ஆல் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் ஹாட் ஸ்டார் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு படம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டே இருந்தார். நான் வெவ்வேறு கதைகள் சொன்னேன். அதெல்லாம் அவர் ஓகேனாரு. பட் அது தள்ளிகிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் புஷ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகும்னு என்னை கம்பல் பண்ணி இந்த படத்தை வந்து பண்ண வச்சார். அண்ட் இந்த படத்தை இந்த கதைக்கான பட்ஜெட்டில் பண்ணணுன்னு விருப்பமும் பட்டார். அதனால தான் இந்த பறந்து போக நான் இந்த அளவுக்கு எடுக்க முடிஞ்சது, இதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்களை கொண்டு வர முடிஞ்சது. அண்ட் பிரதீப் சார் இஸ் நாட் ஓன்லி கைண்ட் ஆஃப் என்ன, இவர் தான் வாழையும் டிசைன் பண்ணார். அண்ட் டிடி போயிட்டாங்க நினைக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி லைக் அவர் வந்து பல பேர்த்தினுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான திருப்பு முனைகள் இருந்திருக்காரு. ஈ கேன் வாட் யூ சே ஃபைண்ட் அவுட் த டேலண்ட் அண்ட் ஈ கேன் சப்போர்ட் பீப்புள். எந்த கண்டிஷனும் இல்லாமல் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் ஒரு மனிதனுடைய திறமையை அப்படி கூட இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் வெகு குறைவு. தேங்க்யூ பிரதீப் சார், யூ கேம் இன் மை லைஃப் இன் அ ரைட் டைம். அண்ட் இவரை பார்த்ததுக்கப்புறம் அது எப்படி நான் மதன் கார்கி சார் பார்த்து சொன்னோம், அதே மாதிரி இவரை பார்த்ததுக்கப்புறம் சில சேஞ்சஸ் ஆனிச்சு. 7 கடல் 7 மலை கிளைமேக்ஸை மாற்றி விட்டது இவர் தான். ஏன் சார் நெகட்டிவாக வைக்கணும், ஒரு பாசிட்டிவ் கிளைமேக்ஸ் தான் போய் ஆகணும். ஏன் அவன் இம்மார்ட்டலாக இருக்கக்கூடாது, ஏன் நீங்கள் ஒரு ஃபேண்டசிக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு சில சாதாரண கேள்விகளில் என் தாட் ப்ராசஸை மாற்றினார். அண்ட் he said you should reach large audience ன்னு சொல்லி, and he asked me to do a happy film. ஆக்சுவலாக நான் பிரதீப் சாருக்காக தான் இந்த படம் பண்ணேன். இவர் சொல்லிட்டே இருந்தால் நீங்கள் ஒரு ஹாப்பி ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அவர் தான் இந்த ஜேனருக்குள்ளே என்னை புஷ் பண்ணார். அப்படி என்னை புஷ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் ஏகாம்பரம் சார் அண்ட் என்னோடய பையனோட ஃபுட்பால் கிரவுண்டில் ஒரு நாள் அவரை பார்த்தேன் நான். அவர் பையனும் ஃபுட்பால் ஆடுவான் அந்த இடத்துல. அப்போது என்ன சார் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அந்த 7 கடல் 7 மலை கேமரா தேடிட்டு இருந்தோம். சரி வாங்க சார் ஒர்க் பண்ணுவோன்னு சொன்னோம். அப்படி தான் ஏகாம்பரம் சார் உள்ளுக்குள்ளே வந்தார். அண்ட் 7 கடல் 7 மலை டோட்டலாக வேறு, அவரை உருட்டி புரிஞ்சோம் நாங்கள். அண்ட் அதுக்கு நேர் எதிராக அவர் அவ்வளோ கஷ்டப்படுத்துனதுக்கு பறந்து போல் அவர் கொஞ்சம் ஆசுவாசமாக மினிமலாக எடுக்கலான்னு கூப்பிட்டு போனேன். பட் அதுவுமே ஒரு டஃப் ஆகிடுச்சுன்னு எனக்கு. இல்லை சார் என்ஜாய் பண்ணேங்க. ஆக்சுவலாக சிரிச்சிட்டே வேலை பார்த்தோம். அண்ட் தேங்க்யூ ஏகா சார். அண்ட் சிவா சாரோடைய அவர் நேஷ்னல் அவார்ட் வின்னர் மேக்கப் மேன் சொல்லணும். சிவா சார் கூடயே அவர் இருப்பார். அண்ட் சிவா சாரினுடைய எல்லா குணநலன்கள் பிரதிபலன்கள் அவருடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே விரல் அசைவில் வைத்திருக்கக்கூடிய பொத்தானா சார் கூடயே இருப்பார். எப்போ முக்கியமோ அப்போ இருக்க. அண்ட் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் மதி விஎஸ் அவர் தான் இந்த படத்தோட எடிட்டர். 7 கடல் 7 மலைக்கும் அவர் தான் எடிட்டர். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 2 படமும் நாங்கள் ஒரு 4.5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இதை தாண்டி என்ன எங்கள் ஆஃபீஸ் தேடி வரக்கூடிய சில சின்ன படங்களுடைய சில எடிட்டிங் கரெக்ஷனையும் அவனை தான் பண்ண சொல்லுவேன் நான். அண்ட் இஸ் மை அசிஸ்டன்ட் அண்ட் எடிட்டர். ஏன்னா பேரன்பு வந்து லைக் கடைசி நிமிஷத்தில் நானே உட்காந்து அதை எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா என்னோடய எடிட்டர் அப்போ வந்து ஊரில் இல்லைங்கிறனால நானே FCP கற்றுட்டு நானும் கமலேஷ்னு ஒரு பையனும். கமலேஷ் இருக்கான அந்த கமலேஷ் ஆர் யூ ஹியர். ஆக்சுவலாக கமலேஷ் நான் தான் பேரனுடைய ஃபைனல் கட் எடிட் பண்ணோம். எதுவுமே தெரியாமல் நான் வந்து யூடியூப்பில் போய் FCP என்னன்னு படிச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு சிஸ்டத்தை உட்காந்து ஆரம்பித்து முழு படத்தையும் பண்ணப்போ அப்போது செல்வத்தில் கேட்டேன், எனக்கு வந்து இந்த கடைசி கட்ட வேலைகள் செய்கிறதுக்கெலாம் ஆள் வேணும்னப்போ பரியேறும் பெருமாளில் ஒரு எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துருந்த மதியம் என் ஆஃபீஸ்க்கு அனுப்புனா. அன்றைக்கி சாயங்காலம் வந்தான். இன்றைக்கி அவன் திரும்பி போகவே இல்லை, இங்கேயே இருக்கான். தேங்க்யூ மதி. உனக்கும் உன்னோட ஒய்ஃபுக்கும் உன்னுடைய மாமனாருக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் நீங்கள் எல்லாருமே உங்கள் பாட்டி உங்கள் ஒய்ஃபோட பாட்டு தான் கேட்டு படம் வருமா வராதா அப்படின்னு என்ன மிரட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த பாட்டிகிட்ட சொல்லுங்கள் படம் வருது, பறந்து போ, பாட்டியை தேட்டரில் கூட்டு போய் காட்டுங்க. தேங்க்யூ மதி. அண்ட் ஜூலை 4th வருது. அண்ட் தேங்க்யூ நரன். அது எங்கே இருக்காருன்னு தான் பார்த்துருக்கீங்க. அப்படியே சந்தோஷ் மேடைக்கு வாங்க. இந்த பாட்டில் 19 பாடல் இருக்கலாம், 20 பாடல் இருக்கலாம், என்ன பாடல் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட் இல்லாத படத்துக்கு, ஒரு கதாநாயகன் இல்லாத படத்துக்கு, அது ஒரு புது இசையமைப்பாளர் கிட்டத்தட்ட புது இசையமைப்பாளர் கொடுத்த பாடலுக்கு அந்த படத்தை பாடல்களை வாங்கி அதை இங்கே கூட நின்று அதை ப்ரொமோட் பண்ணி இப்போ இவ்வளோ நேரம் கூட நிற்கிற சந்தோஷ். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி கிட்டத்தட்ட என்னுடைய மேனேஜர் மாதிரி போய் நிறைய பேர்த்த கொண்டு வந்து படம் போட்டு காட்டினீங்க.
ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ். சந்தோஷ்க்கு மட்டும் இல்லை, மணி அண்ட் ஹோல் திங் மியூசிக் டீம் தேங்க்ஸ் அ லாட். அண்ட் மாரி சுவராஜ் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதில்லை நான் நினைக்கிறேன். அண்ட் நான் வந்து மீரா கதிரவனுக்கும் அரவிந்துக்கும் நன்றி சொல்லணும். இந்த இதுக்கான எல்லாத்தையும் அவங்க தான் கூப்பிட்டாங்க. எல்லோருக்கும் வணக்கம். பறந்து போய் எங்கள் படம் தான். ராமோட எல்லா படமும் என் படம், என்னோட எல்லா படமும் ராமோட படம். ஸோ தனஞ்சய் சார், ஜூலை 4th எங்கள் 2 படம் ரிலீஸ் ஆகுது. ராமோட 3 BHKவும் சித்தார்த்தோட பறந்து போவும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ரெண்டுமே ரொம்ப அழகான படங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். நான் வந்த வேலை ஃபஸ்ட் ஒரு பாடகனாக நான் வந்திருக்கேங்கிறதுனால நான் ஒரு பாடகனாக பேசிடுறேன். இன்னையோட விழா நாயகன் சந்தோஷ் தயாநிதி, ப்ரொடிஜியஸ் டேலண்ட். ராமோட ஒரு பாட்டு பண்ணாலே ஒரு மியூசிஷியனுக்கு, ஒரு லிரிசிஸ்ட்டுக்கு வந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு ஒரு 3-4 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண அனுபவத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ராமோட 20 பாட்டு பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர் உனக்கு பரம்வீர் சக்கரவே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நீ உழைச்சிருக்க. தன்னை பற்றி யோசிக்காமல் இன்னொருத்தனுக்காக நீ வந்து லைஃபே பண்ண வச்சுருக்க. ஐ எம் ஸோ ஹாப்பி யூ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சந்தோஷ். அண்ட் கார்கி இஸ் ஹியர். எஸ், த inimitable கார்கி. ஸோ அவர் வந்து இஸ் அ வேர்ட் ஸ்மித். அண்ட் கம்ப்யூட்டர் கீபோர்டில் இருக்கட்டும், கையில் பேனா இருக்கட்டும், எழுத ஆரம்பித்தார்னா நிற்காது பேனா. ஸோ அது இந்த படத்துக்கு ரொம்ப ஐ திங்க் ஒத்துழைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹீ இஸ் த அல்டிமேட் ஃபில்லர் ஆஃப் பேஜ் ஃபில்லிங் வித் கிரேட் வேர்ட்ஸ். அண்ட் நான் பறந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயும் பார்த்தேன். எனக்கு ராமோட எல்லா படங்களும் பார்த்த ஃபஸ்ட் மெமரி இருக்குது. பிகாஸ் ராமோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு புக்காக படிச்சிருவோம். அதுக்கப்புறம் எடுக்கிறப்போ அவர் எந்த படத்தையுமே ஈஸியாக முடிக்க மாட்டார். வெற்றி வேறு வந்துட்டாப்பில். இந்த சென்டிமெண்ட் கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன் 2 பேருக்கும். ஸோ வீவ் சீன் த ஃபில்ம் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். அண்ட் பறந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் ஒன்றா கேட்டேன், நிஜமாக நீ தான் எடுத்தியா இந்த படத்தைன்னு ராம கேட்டேன். பிகாஸ் அவ்வளோ சந்தோஷமான, லைட் ஹார்ட்டடான, ஜாலியான ஒரு படம் இந்த பறந்து போ. அது பேசிக்காக எவ்வளோ பெரிய ஒரு 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 ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வேக்சின் இருக்கும். ஸோ ராமுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஆழமாக யோசிச்சு, ரொம்ப ஹியூமனிட்டி பற்றிலாம் யோசிச்சு அந்த ப்ராப்ளமுக்கு வேக்சின் வந்து சிவா. ஸோ எங்கேயுமே ராமோட அந்த சைடு வந்து இந்த படத்தில் எட்டி பார்க்காம ஐ திங்க் சிவா இந்த படத்தில் வந்ததுனால தான் அது நடக்க முடிஞ்சிருக்கு. ஸோ ராம நகைச்சுவை கலைஞனாகவும் சிவா ஒரு ட்ராமாட்டிக் ஆக்டராகவும் மாற்றின படம் இந்த பறந்து போ. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி யூ கைஸ் கேம் டுகெதர் ஃபார் திஸ் ஃபில்ம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ் எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர்ஸ். அண்ட் எங்களோட கம்பெனி ஆர்டிஸ்ட் அஞ்சலியும் இருக்காங்க இந்த படத்தில். ஏன்னா அவங்க ராமோட எல்லா படத்துலையுமே அவங்க வந்து ஒரு குட் லக் சாம்னு சொல்லலாம். ஷீல் பி தேர் ஆன் த பேப்பர். அந்த கேரக்டர் சரி இது அஞ்சலி தான் பண்ண போகிறாங்கன்னு படிக்கிறவே தெரிஞ்சிடும். பிகாஸ் ஃபஸ்ட் படத்துலேயே அந்த மாதிரி ஒரு தாக்கம் கொடுத்த ஒரு கேரக்டர். வி கேன் நெவர் ஃபர்கெட் கட்டுறது தமிழ். அண்ட் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் யூ as an actor, you know that. அவங்களும் தமிழில் நடித்தாலும் தெலுங்கில் நடித்தாலும் எல்லாத்தையும் ஓன் பண்ணிவிட்டு ஒரு யூனோ கம்மிங் அவுட் ஆஃப் த ஸ்க்ரீன் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் வி ஹேவ் இன் திஸ் கண்ட்ரி. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி தட் இந்த படத்துலையும் ஹீஸ் மேனேஜ் டு கெட் யூ இன் திஸ் ஃபில்ம் ஆல்சோ. இட்ஸ் ட்ரூ. பட் இந்த படத்தோட பிக் சர்ப்ரைசஸ் 3 பேர் இருக்காங்க. அவங்கள ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு நான் வரேன். பிகாஸ் அந்த 3 பேர் நம்மளோட இண்டஸ்ட்ரி, நம்மளோட ஆடியன்ஸுக்கு ஒரு புது அனுபவம். ஸ்டார்டிங் வித் திஸ் லவ்லி டேலண்ட் மித்துல். ஏடா இருக்கான், ஐம் கமிங் அந்த சின்ன பையன் நடிச்சிருப்பான். அவர் பிஸியாக இருக்கார். அடுத்த படம் நம்ம கால் ஷீட்க்கு பற்றி பேசிகிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். பட் மித்துல் இஸ் சச் அ லவ். இருக்கான். ஹாய் மித்துல். அங்கேருந்து ஹாய் சொல்லிட்டா போந்த. ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் ஃபில்ம் இஸ் ஒரு இன்ஹிபிஷனே இல்லாமல் ரொம்ப ஒரு ஈஸி. அவரோட ப்ரீதிங் இப்போ எப்படி ஒரு பார்த்தீங்களா என்ன கான்ஃபிடென்ஸில் இருக்கான் பாருங்கள். இந்த கான்ஃபிடென்ஸ் படம் ஃபுல்லாக அன்புங்கிற கேரக்டரில் அவர் காமிச்சிருக்காரு. ஐ லவ் யுவர் பர்ஃபார்மன்ஸ் மித்துல். ஐ கான்ட் வெயிட் டு see more work of yours. பட் அதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்தோடனே மித்துல் என்ன பேச போகிறேன் இந்த ஸ்டேஜ் ஃபங்க்ஷனில் எல்லோரும் நிறைய பேசுவாங்க. நான் வந்து கோடம்பாக்கம் ரூல்ஸ் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவன் இல்லை நான் ரஃபாக பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. ரஃபானா டாப்பிக்காவா பேசிக்காக படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் நான் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து படத்தில் வந்து ராம் சருக்கும் எனக்கும் இன்ட்ராக்ஷன். என்னடா மீடியா அட்வைசர் மாதிரி பேசுகிற அதுக்குள்ளே. பட் ஹீ இஸ் ஸோ குவிக் அண்ட் வாட் ஹீஸ் டன் இன் த ஃபில்ம். He's kept Shiva on his toes literally throughout the film. And I think Shivaவோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ ஆர்கானிக்காக வரத்துக்கு ஒரு காரணம் ஐ திங்க் மித்துல் ஆல்சோ. ஏன்னா மித்துலும் சிவா 2 பேருமே என்ன நடிக்கிறாங்கன்னு யோசிக்காமல் நடித்த மாதிரி தான் எப்போவுமே இருந்தது.
But congrats, Mithul. And Grace is such an amazing actress. And the Grace Antonina ராமோட ஃபர்ஸ்ட் டைம் பிஃபோர் டபுள் பாசிட்டிவ் ஸ்டேஜில் ஒரு படம் பார்க்குறப்போ யாருங்க இந்த அக்கா ஏங்க இப்படி பின்னுறாங்க எப்படிங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் இருக்கும் படத்தில். அட் த சேம் டைம் அவங்களோட ஃபோன் பேசுகிற சீன்ஸாக இருக்கட்டும். ஐ திங்க் யூர் பிரில்லியன்ட் ஆக்டர் அண்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா. நீங்கள் நிறைய தமிழ் படங்கள் பண்ணணும். அண்ட் அவரோட ஹஸ்பண்டாக வந்து அஜு வர்கீஸ் பண்ணியிருக்காரு. அவர் செம்ம ஆக்டருங்க. அவர் நீங்கள் இந்த படத்தில் பாருங்கள். அவர் ரொம்ப ஈஸியாக எந்த ரோல் வேணாலும் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு ரொம்ப நல்ல நடிகர். அண்ட் இந்த படத்தில் ஐ திங்க் ஐ எம் ஸோ ஹாப்பி டு see you in a தமிழ் ஃபில்ம். ஏட்டா இது பொழிக்கும் இல்லை? ஸோ we have to do more and more films with you in Tamil. Thank you for doing this film with us. And now coming to the main performance in the film, Shiva is brilliant in this movie. Every scene அவர் புரிஞ்சுக்கிற அவன்னு சொல்லிக்கலாம்ல. இல்லை ரொம்ப அந்த அகில உலகெல்லாம் சொல்லி எனக்கே ப்ரெஷர் போட்டாங்க. நானே வந்து திரு அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறேன். ஒன்றை பார்த்து துருன்னே இருக்கலாம். சரி கொஞ்சம் உண்மைகள் பேசுகிறேன். அவர் ரொம்ப வளர்ந்த கலைஞனா இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்காரு. பட் எனக்கு சிவாவை 22 வருஷமாக தெரியும். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு டேலண்ட், ஒரு அன்அஸ்யூமிங் நேச்சர், எப்போ என்ன சொல்ல போகிறார் என்ன பண்ண போகிறாருன்னு யாராலுமே அவருக்கே தெரியாதுங்கிறதுனால யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஐ திங்க் ஹீஸ் brought a lot of honesty as a husband, as a father. அண்ட் முக்கியமாக ராம் கூப்பிட்டு அவ்வளோ தைரியமாடம் அவனுக்கு. ராம் படத்தில் நான் வரேன்னு சொல்லிட்டு நடிக்க போயிட்டு அது ஐ திங்க் ராம் அந்த அவசர முடிவுக்கு வந்து ஒரு 2 years அவருக்கு நல்ல பாடம் எடுத்திருக்காரு. ஸோ பறந்துப்போ வந்து ராம் எல்லாருக்காகவும் எடுத்த பாடம் கிடையாது. இது ஒரு ஹாப்பி படம். அண்ட் அந்த படத்தில் வந்து சிவா கேரக்டராக இருக்கட்டும், கிரேஸோட கேரக்டராக இருக்கட்டும், மித்துலோட கேரக்டராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களோட லைஃப் பற்றி கற்றுக்குறாங்க. அவங்க த்ரூவாக நம்ம வாழ்க்கையை பற்றி, ஒரு குடும்பத்தை பற்றி, ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம கற்றுக்குறோம். அண்ட் ஐ திங்க் சிவா ராமுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காரு, ராம் சிவாக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஸோ டு த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் திஸ் ஃபில்ம் யூ ஹாவ் மை பெஸ்ட் விஷஸ். ஏகார்கானா டிஓபி ஏகாம்பரம் இஸ் டன் அ லவ்லி ஜாப். I'm so happy you worked on this film with Ram. And PC sir is here. PC sir, so good to see you. We are all massive fans and students of this man. So எங்க எல்லாருக்கும் நீங்க இங்க வந்ததே ஒரு ரொம்ப பெரிய விஷயம். Thank you so much for coming, PC sir. இந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு இவ்வளோ நல்லா நடந்திருக்குன்னா அது ராம்காக ராம்னால. அண்ட் ராம்னாலன்னு சொன்னாலே 2 பேர் உங்களுக்கு கூட வந்துடும். அதில் முக்கியமான ஒரு பேர் செல்வம், மாரி செல்வராஜ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் செல்வம் ஃபார் பீயிங் த சோல்ஜர் தட் யூ ஆர். எங்கள் எல்லாருக்கும் இவ்வளோ ராம்காக பண்ணணும்னு ஆசை. ஆனால் எவ்ரி டைம் நீங்கள் தான் பண்ணுறீங்க. பட் ப்ளீஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. நாங்கள் இன்னும் முயற்சி செய்வோம், ஆசைப்படுவோம். பட் ஐ எம் ஸோ கிளாட் யூ ஆர் தேர். I want to wish the distributors of this film, JKS Brothers, 7 Seas 7 on the group, and Romeo Pictures for bringing this film on July 4th to theatres. And I want to congratulate Krishan Kutti and Sabri and Pradeep Milroy for backing this film from Hotstar. It's really important that films get seen everywhere on screens of all sizes. And Ram is a creator. His films need to be seen, heard, read and experienced. And I'm really glad that he's making films outside of his comfort zone. போன ஃபங்க்ஷன்லேயும் சொன்னது தான் ராம், இந்த பூவெல்லாம் வாடுறதுக்குள்ளே அடுத்த படம் எடுங்க ப்ளீஸ். நீங்கள் பார்த்தியா ஃபேக்கான பூன்ட்டான் அவன். சூரிய காந்தி இஸ் ஃபார் லெஜெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் சிவா. பட் ப்ளீஸ் ராம், ப்ளீஸ் இன்க்ரீஸ் த frequency of your brilliance. Please increase the timing of your excellence. And please come to me with more double positives. இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு 6 மாதத்துக்கு ஒரு படத்தோடு வாங்க. வெற்றி உங்களுக்கும் இதே தான் இருந்தோம். And thank you all of you for coming and supporting this beautiful film. July 4th எங்கள் 2 படத்தையும் பாருங்கள். ராமோட 3 BHK, சித்தார்த்தோட பறந்துப்போ. We're waiting for you in theaters. I hope you'll show us lots of love. Thank you so much. முதல்ல படம் பார்த்துட்டேன். எனக்கு வந்து நான் இந்த இடத்துல நிற்கிறத ஒரு பெரிய பாக்கியமாக பார்க்குறேன். ராம் சார் என்னை கூப்பிட்டதை நான் ரொம்ப பெரிய பாக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா சார்ட்ட தான் இன்னைக்கு கால் வரும்போது படம் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றி சார். நான் படம் பார்த்துட்டு முதல்ல அதுகேன் நான் வந்து
படத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு, சாரை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு வயசும் இல்லை, அனுபவமும் இல்லை. நான் இருந்தாலும் ஒரு ஃபேனாக, சாரோட ஒரு ஃபேனாக இந்த படத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். நான் படம் பார்த்துட்டு ஒரு 15 நிமிஷத்தில் அந்த படத்துக்குள்ளே போயிட்டேன். சார், நான் எந்த படமுமே இந்த அளவுக்கு நான் சிரித்து பார்த்ததில்ல. உங்கள் படத்தில் நான் அவ்வளோ சிரித்து பார்த்தேன், என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இது உங்கள் படம் தானான்ற ஒரு கேள்விலாம் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு வந்து போச்சு. ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதே சமயம் அதுக்குள்ளே இருக்க எமோஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. அண்ட் சிவா சார் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு சார். எனக்கு வந்து நான் ரொம்ப நாளாக உங்களை மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் ஸ்க்ரீனில். அகெயின் இந்த படத்தில் சில விஷயங்கள், குட்டி குட்டி விஷயங்கள் தான். அந்த எம்பரர் கேரக்டர்கிட்ட, சாரி மிஸ்டர் எம்பரர் அப்படின்லாம் சொல்லுவீங்க, அதெல்லாம் ரொம்ப சிரித்தேன், அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இந்த படத்தில் வந்து உங்களுக்கும் அஞ்சலி மேம்குள்ளே வர அந்த போர்ஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்கள் சன்னுக்கும் உங்களுக்குள்ள போர்ஷனாக இருக்கட்டும், அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன். படத்தில் இருக்க அந்த வசனங்கள், இது எல்லாமே எனக்கு படம் முடியும் போது நானும் ஷான் சார் சேர்ந்து பார்த்தோம். 2 பேருமே படத்தை பற்றி அவ்வளோ நேரம் பேசினோம். ரொம்ப 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 பிடிச்சி பார்த்த ஒரு படம். பார்த்த உடனே நாங்கள் நிறைய பேர்கிட்ட, ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லார்ட்டையுமே நான் அந்த படத்தை பற்றி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் எல்லாருக்குமே, இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே சொல்கிறேன், தயவு செஞ்சு எல்லோரும் படத்துக்கு போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல படம். உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். அண்ட் சித்தார்த் சார், ஒரு சிங்கராக உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன். இந்த படத்தில் அந்த பாட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் உங்களுக்கு ஒரு தனி பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கேன், அதில் இந்த பாட்டும் ஆட் ஆகிடுச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சிவா. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கு எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்வில் வந்து கலந்துக்கிறதுல. ஆக்சுவலாக ராம் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த படம் என்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, என்னென்னு சொல்லப்போனால், இதோட ட்ரெய்லரை பார்த்தப்ப நான் திரும்ப போயிட்டு நம்ம வேறு ட்ரெய்லரை பார்க்குறோமா, இது ராம் படமா அப்படின்னு முதல்ல ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்புறம் திரும்ப போய் பார்த்தேன் அதோட மேக்கிங்கை. ஆக்சுவலாக ஒரு படைப்பாளி எப்படி வேண்டுமானாலும் அவருடைய திறனை அந்த காலத்தின் தேவைக்கேற்ப மெருகூட்டி கொள்ள முடியும். ரெலவன்ஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எக்ஸ்பீரியன்ஸ்னு அடிக்கடி சொல்லுவேன். அந்த காலத்திற்கு நம்மளால் ரெலவெண்ட்டாக இருக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தனிப்பட்ட முறையில் நான் சில நேரங்களில் ராம் சாரை பற்றி பேசினப்போ அல்லது மாறிலாம் பகிர்ந்ததெல்லாம் கேட்டப்போ அவர் ரொம்ப நகைச்சுவை உணர்வு உள்ளவர். ஆக்சுவலாக ரொம்ப சீரியஸாக படம் இருக்கக்கூடிய பல பேர் ரொம்ப நகைச்சுவை உள்ள உணர்வு தான். என்னுடைய இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸஸில் நான் நிறைய நேரம் பார்த்துருக்கேன். ரொம்ப சீரியஸான பொலிட்டீஷியன்ஸ் நம்ம நினைக்கிறவங்களாம் ரொம்ப மனதுக்குள்ளே ரொம்ப ஜோவியலான ஒரு மனநிலை இருக்கக்கூடியவங்க தான். அவங்களால தான் அந்த மாதிரியான நுட்பமான உணர்வுகளையும் சொல்ல முடியும். இந்த படம் ஒரு லைன் சொல்லுதுன்னு எனக்கு தோணுச்சு. த வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங். வாழுதலின் முதல் நோக்கம் வாழ்வது தான். அர்த்தமுள்ள பேச்சுக்களை விட விளையாட்டான ஸ்வீட் நத்திங்ஸ் தான் வீட்டை வந்து ரொம்ப மேன்மையானதாக மாற்றுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நுட்பமாக எப்போ பார்த்தாலும் அந்த விஷயம், ஏன்னா வீடுகளுக்குள்ள ரொம்ப ப்ரொடக்டிவாக பேசணுங்கிற ஒரு காலத்தை நோக்கி போகிறப்ப இந்த மாதிரியான படங்கள் ரொம்ப அவசியமானது அப்படின்னு தோணுது. மனிதன் மகத்தானவன், ராமோட வார்த்தை தான். மகத்தானவர்கள் சிம்பிளானவங்களும் இருக்கலாம், சாதாரண குறைகளோடு எளிமையான சிக்கல்களோடு அது ஜெயிக்க முடியாத நபர்களாகவும் கடந்து போகலாம். இந்த பறந்து அந்த ஈகோ எல்லாத்தையும் உடைக்குதுன்னு தோணுது. நீ கட்டாயமாக ஒரு பர்ஃபெக்டான ஆளாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஈகோவை உடைக்குது. சிறு தோல்விகள்லாம் தோல்விகள்னு எடுத்துக்க வேண்டிய கணக்கு இல்லை, அதுவும் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான். ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்காகவும் சாதிக்கிறதற்காக மட்டுமே பிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி உலகம் ஒரு திசையில் ஓடுறப்போ வாழ்வதற்காக தான் மனுஷன் பிறந்திருக்கான்னு சொல்கிற ஒரு படமாக நான் இதை பார்க்குறேன். பட் இப்போ இருக்க ஒரு ஜென்சிக்கு அல்லது அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ரொம்ப லைட்டாக ராம ஒரு இன்டர்வியூ பண்ணேன். அப்போது நான் கேட்டேன், எனக்கு 2 ராம் தெரிகிறாரு. நான் இதுக்கு முந்தைய படைப்புகளை பார்க்குற ராமும் இந்த ராமும் வேறு இல்லை, அதே ராம் தான், அதோட இன்னொரு வெர்ஷன் இது அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அப்படியான ஒரு படமாக இருக்குது. ஸோ பெரியவங்களுக்கு எவ்வளோ தேவை, சின்னவங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறதையும் தாண்டி ஓவராலாக இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குல்ல, இந்த சூழலுக்கு இந்த மாதிரியான படங்கள் அவசியப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இளம் இயக்குநர்கள்லாம் அதை தான் தொடர்ச்சியாக பகிர்ந்தாங்க. தே காட் எக்ஸைட்டட் பிகாஸ் ஒரு காலத்தினுடைய சூழலை ஒரு படைப்பு அதை வந்து அந்த கோணத்தில் நமக்கு அதை சொல்லணும். சில நேரங்களில் வந்து மிக முக்கியமானது எதுனா, ஒரு பாப்புலிஸ்ட் ஐடியாவுக்கு எதிராக ஒரு உண்மையாக இருந்தால் அதை பேசணுங்கிற துணிச்சல் தான். ஸோ எல்லோரும் வெற்றியை நோக்கி ஓடு அல்லது ஜெயிச்சுக்கிட்டே இரு அல்லது நீ இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக நம்மளை மாற்றிக்கிட்டு இருக்கிறப்ப சிறு பிழைகளோடு ஒரு சாதாரண மனிதனாக வாழுவதில் இருக்கக்கூடிய அழகு இருக்குல்ல, அது இந்த படத்தில் மேம்பட்டு தெரிகிறது. அதை ராம் தனக்கே உரிய விஷயத்தில் சொல்லிக்கிறார். ராம் டச்சுங்கிற இந்த ஒரு பாட்டிலே நான் பார்த்தேன். நீங்கள் சன்ரைஸ் பார்த்தது இல்லையா, உங்கள் அப்பா உங்களை சன்ரைஸ் பார்க்க கூட்டியாக இருந்தது இல்லையா அப்படின்னு கேட்டார். ஸோ பீயிங் அன் ஆங்கர் உங்கள் வேலையை நான் எடுத்துக்கிறேன்.
இயக்குனர் பாலா அவர்களை அன்போடு வரவேறு. சில இப்போ நம்ம கிரிக்கெட் மேட்சை டிவியில் பார்க்கவும் நமக்கு பிடிக்கும், ஆனால் நம்ம போய் கிரவுண்டில் பார்க்குறப்ப ஒரு ஃபீல் கிடைக்கும். அது என்ன எல்லாரோடையும் சேர்ந்து பார்க்குறப்ப அந்த வைப் நம்ம மேலே ஓட்டும். தேட்டரில் உங்களுக்கு அந்த வைப் இந்த படத்தில் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு தேட்ரிக்கல் ஃபீல் படம். அதை நீங்கள் தேட்டரில் பார்க்குறப்ப அதுக்கு ஒரு சூப்பர் ஃபீல் கிடைக்கும். மற்றவங்க சிரிக்கிறது, அவங்க சிரிக்கிறது, மனுஷனுக்கு வந்து முதல்ல யாராவது ஒருத்தன் சிரிக்கணும், அந்த இனிஷியேட் பண்ணுறான்ல அவன் சிரித்த பிறகு அழுகிறது அப்படி தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு வைப் இந்த படம் கொடுக்கும். ஸோ கோ டு தேட்டர்ஸ். அப்புறமா ஒரு எப்போ அதுக்கப்புறம் ஹாட்ஸ்டாரில் வருதுன்னு நான் கேட்டேன் ராம்கிட்ட. 3 மாதமாக என்னமோ சொன்னார். ஓகே பிரதி 3 மாதமாடா சீக்கிரம் கொஞ்சம் சுருக்குவியா? சரி ஓகே. அந்த அதே மாதிரி ரிப்பீட்டடாக சில படங்களை பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக 2-3 படங்கள் அப்படி பார்த்தேன் நான். டூரிஸ்ட் ஃபேமிலி, ஸோ அந்த மாதிரி படங்கள் ரிப்பீட்டடாக பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். இந்த படம் அந்த மாதிரியும் ஒரு இது இருக்குது. எனக்கு சித்தார்த் கிளம்பிட்டாப்புன்னு நினைக்கிறேன். சித்தார்த் ஒரு வேண்டுகோள் வச்சார், அந்த வேண்டுகோளை தான் நான் திரும்ப வைக்கணும்னு நினைக்கிறேன். ராம் 6 மாதம் இல்லாட்டியும் பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு படமாவது நீங்கள் பண்ணுங்கள். வி நீட் யுவர் கண்டென்ட். ஓகே, ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட், ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் அகெயின் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. அண்ட் இது அகெயின் சித்தார்த் சொன்ன மாதிரி இது எங்கள் படம்னு நாங்கள் சொல்லலாம், பிகாஸ் ஹாட்ஸ்டாரோட படம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், கலைஞர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிவாவுக்கு ஸ்பெஷலாக ஓகே. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, அவர் மம்முட்டி ஒரு இன்டர்வியூ எடுப்பார், எங்கள் படம்லாம் பார்த்துடாதீங்கன்னு. இந்த படம் மம்முட்டியே பாராட்டுவார் உங்களை. வாழ்த்துக்கள், குட் லக், தேங்க்யூ வெரி ஒன். பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ, பெஸ்ட் விஷஸ். பறந்து போ படத்தை பார்த்த ஒரு சாமானியனா என்னுடைய வாக்குமூலத்தை வழங்குறதுக்காக இங்கே வந்திருக்கேன். தலையில் ஒரு மஞ்சள் கலர் தொப்பி வச்சு நானும் இந்த சூரியகாந்தி பூ போலே மாறிடுவேன்னு நினைக்கிறேன். ஒரு சூரியகாந்தின் தண்டு போல் வந்து 2 தடவை இந்த படத்துடைய ப்ரிவியூவை நான் பார்த்துருக்கேன். அந்த வாய்ப்பை கொடுத்த ராம் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு நான் கடமைப்பட்டிருக்கேன். படத்துடைய வசனங்கள், படத்துடைய காட்சிகள் எதையும் சொல்லி ஸ்பாய்லர் ஆக்காமல் இந்த படம் என்ன செய்யும்னு சொல்லணும்னு ரொம்ப பெரிய ஆசையாயிடுச்சு. ரொம்ப இறுக்கமாக இருந்து இரும்பாய் மாறி போன உங்கள் இதயங்களில் ஒரு பறவையின் இறகு கொண்டு வருடுற வேலையை பறந்து போ செய்யும் நான் நம்புகிறேன். ஒரு சாதாரண வாழ்க்கையிலேருந்து அசாதாரண வாழ்க்கைக்கு, ஆர்டினரி லைஃப்லேருந்து எக்ஸ்ட்ராடினரி லைஃபுக்கு வேகமாக இயங்கிக்கிட்டு இருக்க நம்ம யதார்த்த வாழ்வின் இனிமைகளை மறந்துட்டோம்ல. நம்மளை தோளில் தட்டி பாஸ் இதை பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிற வேலையை பறந்து போ பண்ணுன்னு நான் நம்புகிறேன். இன்னும் கூட சொல்லணும்னா, கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க நம்ம பக்கத்தில் நம்ம காதோரமாக வந்து காதலி அல்லது காதலனுடைய குரலில் ரொம்ப சிரமப்படாத, லைஃப் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை ஆறுதல் படுத்தி ஆசுவாசப்படுத்தி உச்சி நிலையில் ஒரு முத்தம் கொடுத்து ஒரு ஓரமாக உட்கார வச்சு மூச்சு வாங்க வைக்கிற வேலையை பறந்து போ பண்ணோம். இன்னும் உங்களுக்கு எளிமையாக சொல்லணும்னா, இப்போ நான் சொன்னது போல் கடுமையான உதாரணங்கள்லாம் இல்லாமல் நாமுத்துக்குமாரனுடைய கவிதைகளை போல பறந்து போ அப்படின்னு சொல்லி உங்களை பறந்து போக வைக்கிற வேலையை இந்த படம் பண்ணிடும். ராம் சார் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜென்சி ஜெனரேஷனையும் அவங்கள புரிஞ்சிக்க முடியாமல் கெஞ்சிக்கிட்டே திரிகிற மற்ற ஜெனரேஷனையும் கூப்பிட்டு 2 பேருக்கு நடுவில் இருக்கிற பாலத்தில் ஒரு சூரியகாந்தி பூவை நட்டு வச்சு, நீங்கள் வா நீங்கள் வா, உன் பூ 30 வருஷம் முன்னாடி முத்தி போயிடுச்சு உண்மைதான், உன் இப்போது தான் பூத்து இருக்கு 2 ஆனால் சூரியகாந்தி தான் அப்படின்னு அந்த இடைவெளியை ரொம்ப சுருக்கி அப்பா அம்மாவை இன்னொரு முகம் கூப்பிட்டு, குழந்தைகள் தான் உலகம்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்கல்ல, குழந்தைகளுக்கு ஒரு உலகம் இருக்குது, அதை போய் பாருங்கன்னு மண்டையில் லேசாக செல்லமாக ஒரு கொட்டு வச்சுருக்காங்க. இந்த படம் ஏன் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நெருக்கமாயிரும்னு நான் நினைக்கிறேன்னா, இன்னைக்கு கல்யாண வீட்டில் கூட இந்த ட்ரோன் கேமராலாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு திரைப்படம் தொடங்கும் போது ட்ரோன் ஷாட்டோட தான் தொடங்குது. இந்த ட்ரோன் பார்க்கும்போது யார் ரொம்ப பரவசமாயிரோன்னா, அதே மக்கள் தான், அதே வீடு தான், அதே இடம் தான், நம்ம வீட்டு இடம் தான். ஆனால் அதை இந்த ஈகிள் வியூன்னு சொல்கிற இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு கோணத்திலேருந்து பார்க்குறப்போ ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிரும்ல. இதுதான் பறந்து போ. பறந்து போல நீங்கள் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள், அஞ்சலி மேடம், எல்லாருமே நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டையும் பார்க்கும்போது அதில் ராம் சார்லாம் பார்க்குறது கடந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த படத்தில் எப்படி ஒரு ட்ரோன் வியூவில் நம்ம பார்த்ததை வேற ஒரு கோணத்தில் பார்த்தோமோ, அப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்காத வேற ஒரு கோணத்திலிருந்து இந்த படம் உங்களுக்கு காட்டும். அது உங்களுக்கு மிக நிச்சயமாக பிடிச்சி அது கூட ஒன்ற ஆரம்பிச்சிருவீங்க. இந்த படத்தில் நிறைய கோமாளித்தனங்கள் இருக்கலாம். படம் பார்க்கும்போது நீங்களே கோமாளியாக மாறிடுவீங்க. படத்தில் ஐயோ நடக்க போதே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ நடக்கவே இல்லையே அப்படின்னு திடீர்னு யோசிப்பீங்க. எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு நினைப்பீங்க, ஆகா இது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. படத்தில் வர்ற மைனா, எம்பரர், குருவி, படத்தில் இருக்கிற அம்மா அப்பா தாத்தா பாட்டி, இப்படி அங்கங்கே இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த மனிதர்கள் ரிலேட் பண்ணி சே தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்க வைக்கும். ஒரு கட்டத்தில் நீங்களே ஒத்துக்குருவீங்க, ஆமாம் நம்மளும் சாத்தான் தான் பொருக்கே அப்படின்னு. அப்புறம் மனசுக்குள்ளே பரவாயில்ல சாத்தானா இருந்தாலும் நமக்குள்ளே இத்தினூண்டு தேவதை இருக்குது அப்படின்னு நீங்கள் சிரிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த படம் கடைசியாக உங்களை நிறைய சிரிக்க வைக்கும்.
அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சமாக சிந்திக்க வைக்கும். நம்ம தேவைன்னு நினைக்கிற எல்லா தேவைகளும் நமக்கு தேவைதானாங்கிற தேவையான கேள்வியை ராம் சார் எழுப்பியிருக்கிறாங்க. இந்த ஊரில் ஒரு கதை சொல்லுவாங்க, என்னென்னா ஒரு தென்னமண்டானா வீட்டில் புதுசாக திடீர் பணக்காரனாகி ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு இது பூரா வாங்கிட்டு திண்ணையில் படுத்துருந்தானா. ஏன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வெளியே படுத்துருக்கேன், வைக்க இடமில்ல மாப்பிள்ள தான் வெளியே படுத்துருக்கேன் அப்படின்னா, தேவைகளுக்காக நம்மளா இல்லை நமக்காக தேவைகளா அப்படிங்கிற தேவையான கேள்வியை ராம் சார் எழுப்பியிருக்கிறாங்க. காதலித்து கொண்டிருப்பவர்கள், காதலை கொன்று கொண்டிருப்பவர்கள், காதலுக்காக காத்திருப்பவர்கள் எல்லோருக்கும் பிடித்த க்ரஷ்ஷாக பறந்து போயிருக்கும் நான் நம்புகிறேன். கல்யாணமாகி 10 வருடம் ஆனவங்க, அதை நெருங்க இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, ஆக போகிறவங்க, எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு ஏங்குறவங்க, எனக்கெல்லாம் கல்யாணம் வேணான்னு எதுக்குறவங்க எல்லாருடைய திருமண அழைப்புதலையும் நீங்கள் ராம் சாருக்கு அனுப்பாத போதிலும் அவருடைய திருமண பரிசு உங்கள் எல்லாருக்கும் ஜூலை 4ஆம் தேதி வரப்போகுது. அந்த திருமண பரிசை பெற்று உங்கள் வாழ்க்கையை இன்னும் இன்பமயமாக நீங்கள் மாற்றுறதுக்கு என்னுடைய வாழ்த்துகள். அந்த பரிசை வாங்கிட்டு வெளியே வரும்போது என்னை மாதிரி பரிதாமல் ஒரு தம்பி மைக்கும் கேமரா வச்சுட்டு நிற்பேன், அவன்கிட்ட உங்கள் ரிட்டன் கிஃப்டான அந்த கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லிடுங்க. ஜூலை 4 உங்கள் வாழ்க்கை இன்னும் இன்பமாயிட்டு அப்படியே அந்த குடும்பத்தை கூட்டிகிட்டு 3 BHKல குடி போகிற முடிஞ்சால் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி.